Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட புறவழி சாலையில் சாலை நடுவில் மின்விளக்குகள் அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பூமி பூஜையில் பங்கேற்று தொடங்கி வைத்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 87,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை நடுவில் மின்விளக்குகள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். காட்பாடி, பொன்னை, குடியாத்து மற்றும் பள்ளிகொண்டா என பல்வேறு பகுதிகளில் விட்டு பெய்த மழைக்கே சித்தூர் பேருந்து நிலையம் மற்றும் வள்ளிமலை ரோட்டில் மழைநீரோடு கழிவுநீரும் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். இதனால் கால்வாய்களை உடனடியாக தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்த பொதுமக்கள் ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சிய போக்கே தண்ணீர் தேக்கத்துக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள சில்வர் கிளவுட் எஸ்டேட் பகுதியில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் தடுப்புகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் சென்ற கார் நள்ளிரவில் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். கர்நாடகா மாநிலம் மைசூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் தனது குழந்தைகளுடன் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை பார்த்துவிட்டு இரவில் சொந்த ஊருக்கு திரும்பி சென்ற போது விபத்து ஏற்பட்டது. கூடலூரில் இருந்து உதகை செல்லும் 50 கிலோமீட்டர் சாலையில் ஏராளமான கொண்டை ஊசி வளைவுகளில் தடுப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகை இல்லாததால் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுவதாக கூறும் வாகன ஓட்டிகள் ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை பார்த்து ரசித்தனர். வார விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் அதிகாலை திரிவேணி சங்கமம் கடற்கரை திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் தங்களது செல்போன்களில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடும் பனிமூட்டத்தில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஏற்காட்டில் நிலவி வரும் குளுமையான காலநிலையை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் நிலவி வரும் கடும் பனிமூட்டத்தை அனுபவித்தும் சாரல் மலையில் நனைந்தபடியும் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் பூங்காக்களில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் பாதுகாப்பு கருதி 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 47.5 அடி கொள்ளளவு கொண்ட வீராணம் ஏரியில் தற்போதைய நீர்மட்டம் 45.25 கனஅடியாக உள்ளது. ஏரிக்கு 476 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் மழை பெய்து கொண்டிருப்பதால் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி பூதக்குடி VNSS மதகு மூலம் வினாடிக்கு 3 ஷட்டர்களும் திறக்கப்பட்டு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. திண்டுக்கல்லில் மளிகை கடையில் வாங்கிய இட்லி பொடியில் கரப்பான் பூச்சி இருந்ததால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் NS நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் தனது வீட்டின் அருகே உள்ள மளிகை கடையில் வாங்கிய ஆகா ஃபுட்ஸ் நிறுவனத்தினுடைய இட்லி பொடி பாட்டிலில் இறந்த நிலையில் கரப்பான் பூச்சி இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரபாகரன் ஆகா ஃபுட்ஸ் நிறுவனத்தில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தார். இந்திய தேர்தல் முகாம் குறித்த போதிய விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யாததால் மக்கள் வருகை குறைவாக காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கம் உள்ளிட்டவைக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்நிலையில் பெரும்பாலான இடங்களில் முகாமிற்கு மக்கள் வருகை குறைவாகவே காணப்பட்டது. அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடந்த வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்து தேர்தல் ஆணையம் பொதுமக்களிடையே சரியான முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யவில்லை என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். பல இடங்கள் வைப்பாங்க. இது இல்லாம ஆட்டோல விளம்பரம் கொடுப்பாங்க. இது எதுவுமே இந்த முறை பண்ணவே இல்லை. ஒரு கண்துடைப்புக்காக இந்த நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி ஒரு பாவனை ஏற்படுத்தியிருக்காங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, சாதாரணமா ஒரு நகராட்சி நிர்வாகத்தின் மூலமாக ஒரு வரி வசூல் பண்ணணும், வரி கட்ட தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஒரு ஆட்டோக்கு வாடகை கொடுத்து அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஒரு அடக்குமுறையாக பண்றாங்க. வரி இத்தனாம் தேதிகளை கட்டல அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க. ஏன் இந்த மக்கள் சார்ந்த ஒரு ஓட்டுரிமையை ஒரு மக்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை விழிப்புணர்வு ஏன் ஏற்படுத்தலைங்கிறத நம்ம ஒரு கேள்வியா கேட்கிறோம். Taste the Daily.